ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல ரொம்பவே சாஃப்டான ஆயில் அதிகமாக இழுக்காம கச்சாயம் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ரெசிபியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாசத்துக்கு மேலே வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் ரவை எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரவை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரவை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ரவை 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை இது மாதிரி பிசைஞ்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 ஏலக்காயை தட்டி எடுத்துக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே 1/2 கிலோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி தண்ணி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இலகி வரும். ஸோ இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிடும் போது ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி கரெக்டான அளவில் ஆட் பண்ணி மாவு பிசையும் போது தான் எண்ணெய் அதிகமாக குடிக்காது, இல்லைன்னா எண்ணெய் நிறைய இழுத்துரும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகர் ஆட் பண்ணோன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இலகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் ஆட் பண்ணோன்னு இந்த அளவுக்கு இலகி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம போட்டு எடுக்கும்போதே சரியாக இருக்கும். மாவை நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னு செய்ய ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் லேட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் நல்லா இலகி வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக குடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போடும்போது நமக்கு மேலே நல்லா செவந்து வந்துடும். உள்ளார மாவு வெந்திருக்காது. அதுவும் இல்லாமல் கையிலையும் பட்டுரும். இப்போ தேவையான அளவு நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க நம்ம திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி விடும்போது பேனில் அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு அதுவே பாருங்கள் நல்லா ஒன்று உப்பி வருது. ஒரு சைடு நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதே மாதிரி 2 சைடு நல்லா வேகட்டும். கச்சாயம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளார மாவு அப்படியே இருக்கும். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா செட்டையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவுலையுமே கச்சாயம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் பாருங்கள், நம்ம ஆட் பண்ண ஆயில் அப்படியே இருக்குது. அதிகமாக எண்ணெய் குடிக்கவும் இல்லை. ஸோ நீங்களும் நான் சொன்ன அளவுகளே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொசுன்னு உப்பி சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.